அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிரிந்த உறவை எந்த திசையில் இருந்தாலும் தேடி வந்து பேச வைக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரீக முறையை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முறையை யாரெல்லாம் செய்யலாம்னா பிரிந்து வாழும் காதலர்கள், பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்காக பயன்படுத்தலாம். பெற்றோர் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இதை செய்யலாம். நண்பர்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம். உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த ஒரு உறவு இப்போ எதுவுமே சொல்லாமல் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, அல்லது சண்டை போட்டு உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, உங்களை பிடிக்கலை வேணான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக்னால உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. உங்களுக்கு அவங்க இல்லாமல் இருக்க முடியல, எப்படியாவது அவங்க எங்கிட்ட வரணும், அவங்களே எங்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தேய்பிறை நாட்களில் நீங்கள் செய்யணும். தேய்பிறை நாட்களில் வரக்கூடிய எந்த நாளில் வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம். பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யக்கூடாது. எந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை நீங்கள் செய்யணும். ஈவினிங் நீங்கள் 7 மணிக்கு மேலே, 7 மணிலேருந்து 9 மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் வீட்டுக்கு உள்ளாடி இருந்து செய்யக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு வெளிப்புறத்தில் உட்காந்துட்டு தான் நீங்கள் செய்யணும். வீட்டுக்கு வெளியில் மொட்டை மாடி இந்த மாதிரி வெளி சைடில் வந்து எங்கே வேணும்னாலும் அமர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் செய்கிறப்ப மற்றவங்க உங்களை பார்க்கக்கூடாது, யாரும் பார்க்காத மாதிரி இதை நீங்கள் செய்யுங்க. இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்தி வெற்றி கொண்டோர் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்றதுக்காக இந்த தாந்திரிக முறை வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. இதை நீங்கள் செய்கிறப்போ உங்கள் மேலே எவ்வளோ கோபம் இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஒற்றுமை இல்லாமல் இருக்குன்னா அது எல்லாமே மாறி உங்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது நெருப்பு தணல் வந்து தேவைப்படும். நெருப்பு தணல் வந்து விறகை வந்து எரித்து அதிலேருந்து நீங்கள் அந்த தணல் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொட்டாங்குச்சியை வந்து நெருப்பாக்கி அந்த நெருப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஈஸியாக இந்த விறகு எரியறதுக்காக இல்லை கொட்டாங்குச்சி எரியறதுக்காக மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் இது எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கீங்க. இது நீங்கள் செய்யக்கூடாது. கற்பூரம் ஏற்றி அந்த விறகை வந்து நீங்கள் தணலாக்கிக்கோங்க எரித்து. இந்த நெருப்பு தணலை வந்து நீங்கள் ஒரு மண் பானையில் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது மண் சட்டியில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது சாம்பிராணி தூபம் காட்டக்கூடிய அந்த ஸ்டாண்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வெளிப்புறத்தில் வச்சுட்டு சுத்தமான ஒரு இடத்துல தான் இதை நீங்கள் செய்யணும். 7 நாட்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். 7 நாட்களுமே எந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறீங்களோ அதே நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இதில் உங்களுக்கு தேவைப்படுற தாந்திரிக பொருள் வந்து கடுகு. கடுகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை ஓட ஓட விரட்டி அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தியும் இந்த கடுகுல இருக்குது. நீங்கள் 2 கைப்பிடி அளவுக்கு வந்து கடுகு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய கடுகு வந்து உங்களுடைய கைகளை தாண்டி கீழே சிந்தக்கூடாது. கடுகு பார்த்துக்கோங்க. கைக்குள்ளாடி அடங்குற மாதிரி 2 கையிலையுமே வந்து கடுகு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கடுகை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நெஞ்சு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நெஞ்சு பக்கத்தில் வச்சுட்டு அந்த நபருடைய பேரை சொல்லி நீங்கள் அழைக்கணும். அந்த நபரை நீங்கள் என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. நீ இப்போ எந்த திசையில் இருந்தாலும் இப்போவே நீ என்கிட்ட வரணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இதில் கவுண்டிங் முக்கியம் கிடையாது. உங்களால் எவ்வளோ நேரம் அவங்க பேரை வந்து ரிப்பீட்டடாக சொல்ல முடியுமோ ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லுங்கள். கடகடன்னு சொல்லக்கூடாது. அன்பாக நீங்கள் அவங்கள எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த அன்போடு நீங்கள் கூப்பிடணும். உங்கள் கூட இருக்கிறப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அந்த பர்சன் நிறைய அன்பை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பர்சன் எப்படி உங்ககிட்ட பேசணும், எப்படி உங்ககிட்ட ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்களோ பழைய நிகழ்வுகளை எல்லாமே அழகாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பேரை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. மென்மையாக, அழகாக, பொறுமையாக நீங்கள் கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த கடுகை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெருப்பு தணலில் நீங்கள் போட்டுறணும். நெருப்பு தணலில் நீங்கள் போடுறப்போ இந்த வார்த்தைகளை சொல்லணும். நீ இப்போ எந்த திசையில் இருந்தாலும் என்னை நோக்கி நீ வரணும், நீ என் கட்டுப்பாட்டில் வரணும், உன் ஆழ்மனதிற்கு நான் போடக்கூடிய கட்டளை இது, இப்போவே நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கடுகை போட்டுருங்க. கடுகை நீங்கள் நெருப்பு தணலில் போட்டதுமே
கடுகு தெறிக்க ஆரம்பிக்கும். சரியா? தெறிக்கிறப்போ அதிலேருந்து ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். ஒரு வாசனை வெளியே வரும். இந்த பிரபஞ்ச சக்தியோட இது வந்து கலக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து இதை வந்து 7 நாட்கள் செய்யணும். 7 நாளில் இடையில கேப் எதுவும் விடக்கூடாது. தொடர்ந்து 7 நாட்கள் செய்யுங்க. இது உங்களுக்கு 3 நாளில் ரிசல்ட்டை கொடுக்கும். உங்ககிட்ட பேசாமல் பிரிஞ்சு போயிருக்காங்களா? எங்கே இருந்தாலும் அவங்க தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உடனே நீங்கள் மெத்தடை ஸ்டாப் பண்ணக்கூடாது. கண்டினியூவாக 7 நாட்களுமே நீங்கள் செஞ்சு முடிக்கணும். உங்களுடைய பாண்டிங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக முறை தான் இது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.